புறத்திணைகளுடைய வகைப்பாடை அயனாரிதனார் இயற்றிய புறப்புல் வெண்பா மாலையில் நாம் பார்க்கலாம். அந்த நூல் சொல்லக்கூடிய புறத்திணைகளுடைய வகைப்பாடு என்று பார்க்கிற போது, வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உட்குடை ஒழிஞ்சி நொச்சி தும்பை என்று இத்திறம் ஏழும் புரிவ என்பது ஒரு நூற்பா. அதாவது புறம் என்றால் வீரம், போர், போர்க்களம், கோட்டை, கொடை போன்ற புற வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய திணைகள் தான் இந்த வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஒழிஞ்சை, நொச்சி, தும்பை என்பது. எனவே இதுக்கு புறம் என மொழிப. இதுதான் ஏழும் புறத்திணை என்று பெயர், நேரடியான புறம். அடுத்த நூற்பாவில் என்ன சொல்கிறாருன்னா, வாகை பாடான் பொதுவில் திணை என போகிய மூன்றும் புறப்புறமாகும். இந்த புறப்புறம்ங்கிறது புதிய சொல்லாடல். புறத்திணைகளிலே ஒரு சிறப்பு திணைகள் தான் வாகையும் பாடானும் பொதுவியலும். ஏன்னா இது வீரத்தை பற்றியோ போரை பற்றியோ களம், கோட்டை, கொடை பற்றி இல்லாமல் ஒரு சிறப்பு விஷயங்களை சொல்லக்கூடியது. வாகை என்றால் வெற்றி பெற்ற மன்னர்களை பற்றி சொல்வது. பாடான் என்பது பாடப்படக்கூடிய ஒரு மன்னனைவனுடைய அவனுடைய எல்லா சிறப்புகளை பற்றி கூறுவது. பொதுவியல் என்பது உலகத்துக்கான பொதுவான செய்திகளை சொல்லக்கூடியது. எனவே மேலே இருக்கக்கூடிய 7 திணைகளுக்கும் புறமான அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திணை என்பதனால வாகை, பாடான், பொதுவில் திணை ஆகிய மூன்றும் புறப்புறமாகும். இது அடிக்கடி கேட்குறாங்க. மேலே கண்ட 7 புறத்திணைகளுக்கும் சம்பந்தமில்லாத செய்திகளை கூறுவது. புறத்திற்கு புறனாக இருக்கும் திணைகள் குறிப்பிட்ட இடம், சூழ்நிலை என்று கூறாதது முற்றும் அந்நியமானது. இதுதான் புறப்புறன்னு பேர். அடுத்து கைக்கிளை பெருந்திணை ஆம் இங்கு இரண்டும் அகப்புறம் ஆமென அறைந்தனர் புலவர். ஆமென அறைந்தனர் புலவர். இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது அன்பின் 5 திணைகள். இதில் புணர்தல், இருத்தல், இரங்கல், பிரிதல், ஊடல் என்ற அந்த அன்பின் வயப்பட்ட திணைகளாக இருக்கும். அதற்கு முற்றிலும் புறம்பான காமம், விருப்பமின்மை போன்ற அன்பில்லாத செய்திகளை சொல்லக்கூடிய திணை என்பதனால இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் அகம் சார்ந்த செய்தி தான். ஆனால் அது அன்பில்லாததுனால புறம் என்று வைத்துக்கொண்டு அதை அகப்புறம் என்று சொல்லுகிறார்கள்.